வணக்கம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இப்போது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது வந்த உடனே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட் இஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன? நல்லா கவனிச்சுட்டே வரணும் எல்லாரும். அது சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அந்த காம்பவுண்ட்ஸ் வழியாக நாம் பிளெயின் போலரைஸ் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட்டை பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். பிளெயின் போலரைஸ் லைட்னா அதை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தள முனைவு பெற்ற ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளெயின் போலரைஸ் லைட்டை ஒரு காம்பவுண்ட் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறப்போ, அதோடைய சொல்யூஷன் வழியாக பாஸ் பண்ணுறப்போ அந்த காம்பவுண்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னால், சில காம்பவுண்ட்ஸ் அந்த ஒளியை லெஃப்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாவோ அல்லது ரைட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாவோ டேர்ன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை நாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபினாமினன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பேர். இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்குறோம். அதனால் ஆர்கானிக் காம்பவுண்டில் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், அதில் உள்ள கார்பன். அந்த கார்பனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொன்னால், அந்த கார்பன் அசிமெட்ரிக் கார்பனாக இருக்கணும். அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொன்னால் ஒரு கார்பனை சுற்றி இருக்கிற 4 குரூப் இருக்கு இல்லையா, அதில் 4 குரூப்பும் வேறு வேறு குரூப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அசிமெட்ரிக் கார்பன் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கைராலிட்டி இருக்கணும். கைராலிட்டி அப்படிங்கிற டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னால் பொசஸ் ஹேண்டட்னஸ்ன்னு சொல்லிப்பார். பொசஸ் ஹேண்டட்னஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டை மிரரில் பார்த்தா ரைட் ஹேண்ட் மாதிரியே தெரியும். இப் சப்போஸ் நான் அந்த மிரர் இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த மிரர் இமேஜ் அப்படியே எடுத்து இது மேலே நான் சூப்பர் இம்போஸ் பண்ணேன்னு சொன்னால், நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 3 விரலும் சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சு, வேற இந்த 2 விரலும் சூப்பர் இம்போஸ் ஆகலை. இப்போ நான் சூப்பர் இம்போசிபிள் வித் இட்ஸ் மிரர் இமேஜ். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கைராலிட்டி. இஸ் இட் கிளியர்? அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கணும்னு சொன்னா அதுல என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அசிமெட்ரிக் கார்பன் இருக்கணும், அப்புறம் அதுல கைராலிட்டி இருக்கணும். பொதுவாகவே நம்ம அந்த கார்பனை கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் என்ன பண்ணும், பிளெயின் போலரைஸ் லைட்டை எய்தர் லெஃப்ட் சர்க்குலர்லியாவோ அல்லது ரைட் சர்க்குலர்லியாவோ கன்வெர்ட் பண்ணி விடும். இஸ் இட் கிளியர்? அப்புறமா இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் ஹவு மெனி ஐசோமர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அண்ட் தட் ஃபார்முலா இஸ் 2 to the power n. 2 to the power n, where n is the number of optically active center, number of chiral centers present in an organic compound. If suppose ஒரே ஒரு சென்டர் இருக்குன்னா you are having 2 isomers. 2 isomers னா ஒரு ஐசோமர் இன்னொரு ஐசோமர். அதுல ஒரு ஐசோமர் கண்டிப்பா எப்படி இருப்பாங்க, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியா இருப்பாங்க. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொன்னா இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை ரைட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டா மாத்திரவங்க தான் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிரர் இமேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா லீவோ ரொட்டேட்டரியா இருப்பாங்க. லீவோ ரொட்டேட்டரின்னு சொன்னா இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை லெஃப்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டா கன்வெர்ட் பண்றாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பனுடைய அமைப்புனா கான்ஃபிகரேஷன் சொல்றோம். இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, the spatial arrangement of atoms or groups around a carbon in a 3-dimensional space. அந்த spatial arrangement பேர் தான் configuration. இப்போ இந்த configuration இருக்குல்ல, இந்த configuration கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளுடைய வேற இந்த கிளாஸுடைய நீடே அதுக்காக தான். அப்போ அந்த configuration சொன்னா நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமருக்கு 2 டைப்பான configuration இருக்குது. என்ன டைப்பான configurationலாம் சொன்னா, ஒரு configuration பேர் relative configuration சொல்லுவாங்க. Another one absolute configuration. The relative configuration na நம்ம எதை சொல்றோம் அப்படினா கவனிச்சு வரணும். capital D and L. The capital D L சொல்றோம். ஆல்ரெடி நான் ஒரு DL சொன்னேன், small d small l சொன்னேன். Small d stands for dextrorotatory, small l stands for levorotatory. இந்த டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி லீவோரோட்டேட்டரி சொல்றது அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வ்டு ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லணும். இப்போ நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். 3rd BSc கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொன்னா இன்வர்ஷன் ஆஃப் கெயின் சுகர். இப்போ இன்வர்ஷன் ஆஃப் கெயின் சுகர்னா கெயின் சுகர்ங்கிறது சுக்ரோஸ். சுக்ரோஸை ஹைட்ரோலைசிஸ் பண்றப்போ வாட்டரை வச்சு ஆசிட் கேட்டலைஸ்ல ஹைட்ரோலைசிஸ் பண்றப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் கன்வெர்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
சுக்ரோஸ் வந்து முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ற சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியா இருக்கும். அப்புறமா அது குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் கன்வெர்ட் ஆகும். இதுல குளுக்கோஸும் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, வேற ஃப்ரக்டோஸ் இருக்காங்க இல்லையா அவங்க லியோ ரொட்டேட்டரி. அப்ப என்ன ஆகும்னா அந்த கன்வர்ஷன் நடக்க அந்த லைட் இருக்கு இல்லையா போலாரிமீட்டர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். லைட்டுடைய இந்த போலரைசேஷன் இருக்கு இல்லையா அது பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி போகும். அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு இன்வர்ஷன் ஆஃப் கெய்ன்ஸுகர். நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வ்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கிறப்போ அது டி ஐசோமர், ஸ்மால் டி ஐசோமர் அல்லது எல் ஐசோமர். ஸ்மால் டி தான் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க, எல் தான் சொல்லுவாங்க பார்க்கலாம் மைனஸ் ஐசோமர்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பேசுற இந்த ரிலேட்டிவ் ஐசோமர் இருக்கு இல்லையா இது டிஎல் ஐசோமர் சொல்றது. இன்னொன்று அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். இது வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் இஸ் நத்திங் பட் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன். இதை தான் நம்ம ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா இந்த ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன்ல என்ன அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் ஸ்கேல். அப்போ நம்ம அவங்களை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துக்க போற ஒரு கைரல் காம்பவுண்ட் யாரு அப்படின்னா கிளிசரால்டிஹைடு. யார் சொல்லுங்க பார்க்கலாம், கிளிசரால்டிஹைடு. இப்போ கிளிசரால்டிஹைடுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா நான் வந்து இந்த ஃபிஷர் ரெப்ரசன்டேஷன் எழுதுறேன். நான் ஃபிஷர் ரெப்ரசன்டேஷன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. இங்க வந்து CH2OH, இங்க ஒரு கார்பன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு OH இருக்குது. இப்படி எழுதுறப்போ இது கிளிசரால்டிஹைடு. இந்த கிளிசரால்டிஹைட்ல இந்த கைரல் கார்பன்ல ரைட் ஹேண்ட் சைடுல வந்து OH குரூப்போ லெஃப்ட் சைடுல வந்து H குரூப் இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு டி கான்ஃபிகரேட்டட் சொல்லிருக்காரு. டி ஐசோமர். சப்போஸ் இப்போ இதோட மிரர் இமேஜ் எடுத்துக்கோ. நாம இதோட மிரர் இமேஜ் எடுத்தோம்னா எப்படி வரும்னு சொன்னா CHO இங்க என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். இப்போ HO இங்க வந்துரும், லெஃப்ட் சைடுல வந்துரும், H இங்க போயிடும், இங்க CH2OH இருக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கைரல் கார்பன்ல லெஃப்ட் சைடுல OH குரூப் இருக்குது, ரைட் சைடுல H குரூப் இருக்குது. இப்படி இருந்தா அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கேபிட்டல் L ஐசோமர். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு பேஸ் வந்து கிளிசரால்டிஹைட்ஸ் இருக்காங்க. இப்ப கிளிசரால்டிஹைட்ல இருந்து மேல கொண்டு வர மாலிகூல்ஸ் தான் பெரிய பெரிய மாலிகூல்ஸ் சொல்றோம். அதுல நம்பர் ஆஃப் கைரல் சென்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளுக்கோஸ் எழுதுறோம். குளுக்கோஸ்ல நம்ம என்ன சொல்லுங்க பார்க்கலாம், டி குளுக்கோஸ், எல் குளுக்கோஸ் எழுதலாம். இப்போ குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா அதுல இருந்து 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். மேல வந்து CHO குரூப் இருக்கும். 1 2 3 4 5. கீழ வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம், CH2OH குரூப் இருக்கும். இந்த CH2OH குரூப்ல அடுத்த கார்பன், இந்த கார்பன் இருக்கு இல்லையா இந்த கார்பன்ல, அதாவது இந்த செட்டப் வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கிளிசரால்டிஹைடு. இந்த கார்பன்ல OH குரூப் ரைட் சைடுல இருந்துச்சுன்னு சொன்னா இது வந்து டி குளுக்கோஸ் சொல்லுவோம் நாம. இஃப் சப்போஸ் அப்படியே மாத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மாத்தி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், CHO இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 1 2 3 4 5 6 வந்து யாரு CH2OH. இந்த கார்பன்ல இங்க OH, ரைட் ஹேண்ட் சைடுல ஹைட்ரஜன் இருந்து மத்ததெல்லாம் அது மாதிரி OH H OH H OH H இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர்ல பேர் சொல்லுங்க பார்க்கலாம், L குளுக்கோஸ். இப்போ இந்த மாதிரி எழுதுறோம். இது எழுதுறதுக்கு பேஸ் நம்ம யார் எடுத்துக்கிட்டோம், கிளிசரால்டிஹைடு எடுத்துக்கிட்டோம். இந்த கிளிசரால்டிஹைட்ல இருந்து டெவலப் ஆறாங்களோ அல்லது அந்த ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்ட் வந்து நாம ஏதோ ஒரு ஃபார்மட்ல வந்து கிளிசரால்டிஹைடா கன்வெர்ட் பண்றப்போ அதுல ரைட் சைடுல OH குரூப் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சோம்னா அந்த காம்பவுண்ட் வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல லெஃப்ட் சைடுல OH வந்துச்சுன்னா அதை எல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம், ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன். அதை தான் நம்ம DL அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம இண்டிகேட் பண்றோம். இப்போ நாம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா முழுக்க அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்றோம். இந்த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் வந்து யூஸ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு சொன்னா லாக்டிக் ஆசிட். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். லாக்டிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் வந்து H COOH, இங்க ஒரு CH3 குரூப் இருக்குது. And this is the chiral carbon. ஏன் chiral carbon சொல்றோம், நாலு பக்கமும் வேற வேற குரூப் இருக்குது. இப்போ நான் இந்த கார்பன் என்ன செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், வந்து இந்த ஃபிஷர் ரெப்ரசன்டேஷன்ல நான் எழுதிக்கிறேன். ஃபிஷர் ரெப்ரசன்டேஷன் எழுதுனா இந்த மாதிரி போட்டுக்கலாமா, போட்டு நான் மேல OH குரூப் எழுதிக்கிறேன், இங்க COOH எழுதிக்கிறேன், இங்க CH3 எழுதிக்கிறேன், இங்க ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். ரைட்டா?
இந்த மாதிரி எழுதிட்டு நாம என்ன செய்யலாம், இந்த கார்பனுக்கு நாம கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். இது ஆர் கான்ஃபிகரேட்டடா இல்ல எஸ் கான்ஃபிகரேட்டடான்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? இதை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வந்து இண்டிகேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ஹான் இன்ஹோல்ட் பிர்லாக். கான் இன்ஹோல்ட் பிர்லாக் அப்படிங்கிறவங்க வந்து சர்டன் ரூல்ஸ் கொடுத்து அந்த ரூல் வச்சு தான் நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் நாம கேரி அவுட் பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ அது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் செஞ்சு காட்டுறேன் நான். கவனிங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த கார்பனை சுத்தி இப்போ 4 குரூப் இருக்குது. இந்த 4 குரூப்பையும் நம்ம என்ன செஞ்சு பார்க்கலாம், ஏ பி சி டின்னு சொல்லி பிரிக்க போறோம். என்ன அடிப்படையில் பிரிக்க போறோம்னா இந்த ப்ரையாரிட்டி இருக்குல்ல, ஏ அப்படின்னா இருக்கிறதுல லார்ஜர் சைஸ் குரூப், அடுத்தது பி அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் மீடியம் சைஸ் குரூப், சி அப்படிங்கிறது ஸ்மாலர் சைஸ் குரூப், டி அப்படிங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுல சின்னது. இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த லார்ஜர், எதை பேஸ் பண்ணி மீடியம், எதை பேஸ் பண்ணி ஸ்மாலர் அல்லது எதை பேஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அவங்க டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டத்துடைய அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். அப்படி கால்குலேட் பண்ணா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த கார்பன் வந்து இந்த பக்கம் யார் கூட அட்டாச் ஆயிருக்காங்கன்னா OH கூட அட்டாச் ஆயிருக்காங்க. அப்ப திஸ் இஸ் A. அப்புறமா செகண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கார்பன் தான். ரெண்டுமே கார்பன் அப்படிங்கிறப்ப வந்து ரெண்டு பேரும் சேம் அட்டாமிக் நம்பர். அப்ப என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாமா, அடுத்த ஆட்டத்தை பார்க்கணும். இப்போ இந்த கேஸ்ல அடுத்த ஆட்டம் வந்து O இருக்கு, டபுள் பாண்ட் O, அது ரெண்டு சிங்கிள் பாண்ட் O நம்ம எடுத்துக்கணும். நம்ம அப்படி பார்த்தோம்னா இதுல சொல்லுங்க பார்க்கலாம் O தான் இருக்குது. இப்போ Oங்கிறப்போ இவங்களுக்கு தான் செகண்ட் ப்ரையாரிட்டி B, இது வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி C, இவங்களுக்கு ஃபோர்த் ப்ரையாரிட்டி டி. இஸ் இட் கிளியர்? இப்போ பிரிச்சுக்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா நான் இந்த கேஸ்ல வந்து இந்த டி குரூப் இருக்கு இல்லையா, இந்த டி வந்து எய்தர் கீழே வர்ற மாதிரியோ அல்லது மேல வர்ற மாதிரியோ கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்த மட்டும் மாற்றக்கூடாது. இவங்கள ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா இந்த பக்கமும் ஆப்போசிட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டபுள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி டபுள் எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ அது எதை பாதிக்காது சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கார்பனுடைய கான்ஃபிகரேஷனை பாதிக்காது. அப்ப அந்த மாதிரி டபுள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் எழுதுறேன். ஈக்குவலன்ட் பொசிஷன் நான் எழுதுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அது மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏபிசின்னு எழுதுறேன். இப்போ மேலே ஏ இருந்தது, இப்போ எங்கே வந்துருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே வந்துருவாங்க. இந்த பி எங்கே போயிடுவாங்க, இந்த பக்கம் போயிடுவாங்க. தென் சி வந்து இங்கே வந்துருவாங்க, டி வந்து இங்கே போயிடுவாங்க. இப்படி போன பிறகு இந்த டி குரூப் இருக்கு, அது நம்ம ஒரு ஸ்டீரிங் ராட் மாதிரி வச்சுக்கணும் காரில். இப்போ மேலே இருக்க ஸ்டீரிங் வீல் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏபிசின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த ஏபிசி வந்து ரைட் ஹேண்டடா இருக்குதா லெஃப்ட் ஹேண்டடா இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே கவனிங்க பாருங்க, ஏபிசி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ஆரம்பிச்சோம்னா A to B, B to C இந்த மாதிரி இருக்குது. அப்ப எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், லெஃப்ட் ஹேண்டடா இருக்குது. லெஃப்ட் ஹேண்டடா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சினிஸ்டர் அல்லது this carbon is S configurated carbon அர்த்தம். Is it clear? This carbon is S configurated carbon அர்த்தம். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே நான் மிரர் இமேஜ் எழுதுறேன். மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் இந்த பக்கம் எழுதுற மாதிரி எழுதுறேன். எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மேல கூட எழுதுறேன். இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே மிரர் இமேஜ் எழுதுறேன். மிரர் இமேஜ் எப்படி வரும், இங்க இருக்காமா. ஓகே, இதை வச்சுக்கலாம். இந்த இதுக்கு மிரர் இமேஜ் எழுதணும்னு சொன்னா பி வந்து இங்கே வந்துருவாங்க, டி இந்த பக்கம் இருக்கும், ஏ மேலதான் இருப்பாங்க, சி இங்கே தான் இருப்பாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் பார்க்கலாம், டபுள் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். எப்படி டபுள் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து இந்த டி கீழே வரணும், அப்ப இவங்களை கீழே கொண்டு வரேன், அதுக்கு பதிலா சி மேல கொண்டு போயிடுறேன். இன்னொரு டபுள் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் டபுள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன செய்யாது சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாம இருக்கிறப்ப இங்க என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து now I am getting a configuration like this. இந்த மாதிரி இருக்கும். இப்போ B வந்து மேல போயிடுவாங்க, A எங்க இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம், இங்க இருக்கிறாங்க. தென் இங்க D, இங்க வந்து யார் சொல்லுங்க பார்க்கலாம், C வந்துருவாங்க. ஓகே, இப்போ கவனிங்க. இது மாதிரி எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ABC வந்து எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது, அது ரைட் ஹேண்டடா இருக்குது. ரைட் ஹேண்டடா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ரெக்டஸ். லெஃப்ட் ஹேண்டடா இருந்தா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கு பேரு சினிஸ்டர். இப்போ நான் உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் போட்டு காட்டினேன். லாக்டிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காம்பவுண்டுக்கு அப்படியே இவங்க மிரர் இமேஜ். அப்போ இவங்க ஆர் எஸ் கான்ஃபிகரேட்டா இருந்தா அவங்களுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆர் கான்ஃபிகரேட்டடா இருக்கிறாங்க. அப்போ ஒரு காம்பவுண்டுடைய ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மிரர் இமேஜ் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அவங்கள தான் நாம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம், எனன்ஷியோமர்ஸ் சொல்லுவோம்.
அப்போ இது ஒரே ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் சென்டர் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஃபார்ம் ஏ எனான்சியோமர். ஒருத்தர் டி ஃபார்ம், இன்னொருத்தர் எல் ஃபார்ம். ஸ்மால் டி, இன்னொருத்தர் ஸ்மால் எல். அது நல்லா கவனிச்சுக்கணும். ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு நம்ம எது சொல்லக்கூடாது, அவங்க வெறும் டியா எல்லான்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, அவங்க டி டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியாவோ அல்லது லீவோ ரொட்டேட்டரியாவோ இருக்கிற ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைட் இருக்கு இல்லையா, லைட்டுடைய வேவ் லென்த்தையும் பொறுத்த ப்ராப்பர்ட்டி. அது எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வ்டு ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டி கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம். வந்து நம்ம தியரிட்டிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆர் கான்ஃபிகரேட்டர் நம்ம அந்த காம்பவுண்டுடைய அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இஸ் இட் கிளியர்? இப்போ அதுக்கு அடுத்து பொதுவாக நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், சார் இப்போ ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து நம்ம ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட் வந்து அது டெக்ஸ்ட்ரோவாக இருக்கலாம் அல்லது டிஓவாக இருக்கலாம். அதை வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியும். எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால், இப் சப்போஸ் நான் எடுக்கிறது டி கான்ஃபிகரேட்டட், அது ப்ளஸ் காம்பவுண்ட் அல்லது ஆர் கான்ஃபிகரேட்டட் லாக்டிக் ஆசிட்டையும் எல் இருக்கு இல்லையா, அதாவது லீவர் ரொட்டேட்டரி லாக்டிக் ஆசிட்டையும் வந்து கரெக்டாக 50-50 மிக்சரில் நான் மிக்ஸ் பண்ணேன்னு சொன்னால் அந்த கிடைக்கிற மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்சர் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த மிக்சருக்கு பேர்னா ரெசிமிக் மிக்சர்னு சொல்லி பேர். இப்போ ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நினைச்சிடும் காம்பன்சேட் பண்ணியிருக்கிறோம். எப்படி காம்பன்சேட் பண்ணியிருக்கிறோம்? எக்ஸ்டர்னலாக காம்பன்சேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிளுக்கு ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் நீங்கள் தான் போட போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. பட் எனிவே அந்த காம்பவுண்டில் வந்து எத்தனை ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் இருக்கலாம், அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்கிற டிஸ்கஷன் மாத்திரம் நம்ம இன்னைக்கு பண்ணுவோம். ஓகே, பகவானிய the second compound, இது ஒரு famous textbook example and that compound is your tartaric acid. tartaric acid அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னா, நான் ஃபிஷர் ஃபார்முலால எழுதுறேன். அதுல ரெண்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் சென்டர் இருக்குது. ஒரு பக்கம் HOH, இந்த பக்கம் COOH. இன்னொன்று HOH COOH. இதான் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து டார்டாரிக் ஆசிட். நான் டார்டாரிக் ஆசிட்டை இந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லாட்டி எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ஃபார்மேட்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? COOH மேல இருக்கட்டும், இந்த COOH இருக்கட்டும், இந்த பக்கம் OH இருக்கட்டும், இந்த பக்கம் H இருக்கட்டும். பட் இங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஆப்போசிட் எழுதுறேன். HOH H. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட் நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா this is both are asymmetric carbon atoms. பட் இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னு சொன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல இந்த காம்பவுண்டுக்கு. வேற இந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. சார் நீங்க இப்பதானே சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு காம்பவுண்ட்ல வந்து எத்தனை ஆப்டிக்கலி ஆக்டிவ் சென்டர் இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா சார். அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம் நீங்க வந்து. இப்போ இந்த கேஸ்ல நமக்கு ரெண்டு சென்டர் இருக்குது. அப்போ ரெண்டு சென்டர் அப்படிங்கிறப்போ how many optically active isomers are possible? 2 to the power n, that is equal to 2 to the power 2, and that will be equal to 4 வந்து possible. இந்த 4 னா யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து நம்ம கற்பனை பண்றது. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய மிரர் இமேஜ், இவங்களுடைய மிரர் இமேஜ் எப்படி இருப்பாங்க, COOH, இந்த பக்கம் H, இங்க OH, இங்க OH, இங்க H, COOH. Is it clear? இவங்க ரெண்டு பேரும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் தான். இன்னும் ஒருத்தர் எதிர்பார்க்கறது யாரு அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் COOH. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா HOH, HOH, COOH. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமரா இருக்காங்க. அப்ப ஏற்கனவே லாக்டிக் ஆசிட்ல பேசுறப்ப சொன்னேன், அவங்கள ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா பண்ணணும்னா 50% டியும் 50% எல்லையும் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன், டெக்ஸ்ட்ரோவையும் லீவோவையும் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த கேஸ்ல திரும்ப பார்க்கலாம் அப்படி இல்லை, மிக்ஸ் பண்ணணும் தேவையில்ல. இந்த செட்டே ரெண்டு பேருமே எனக்கு கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்ப ஏன் அவங்க ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வர்றப்பவே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த மாலிகுல் என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம், சிமெட்ரி எலமெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அப்பர் பார்ட் இருக்கு இல்லையா, அப்பர் பார்ட்டும் லோயர் பார்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அல்லது அவங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் plane of symmetry இருக்குது மாலிகுல்ல வந்து. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா
இதுல இந்த அப்பர் பார்ட் இருக்கு இல்லையா, அப்பர் பார்ட் வந்து ரைட் சைடுல போலரைஸ் பண்ணுச்சுன்னா லோயர் பார்ட் இருக்கு இல்லையா அது லெஃப்ட் சைடுல பண்ணும். ரெண்டும் சிமிலர் டைப் ஆஃப் ஆப்டிக்கல் ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு எக்ஸாக்டா காம்பன்சேட் பண்ணிரும், கேன்சல் பண்ணிரும். இந்த கான்செப்டுக்கு பேரு இன்டர்னல் காம்பன்சேஷன் சொல்லி பேரு. இந்த ரெண்டு ஐசோமர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம், மீசோ ஐசோமர்ஸ் சொல்லிட்டு மீசோ டார்டாரிக் ஆசிட் சொல்லுவோம். இதுல ஒருத்தங்க டியா இருப்பாங்க, இன்னொருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்ல இருப்பாங்க. டினா டெக்ஸ்ட்ரோ, இன்னொருத்தவங்க லீவோவா இருப்பாங்க. அது டெக்ஸ்ட்ரோவா லீவோவாங்க நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இந்த ஒர்க் என்ன ஒர்க்னு சொன்னா நல்லா நீங்க வீட்டில் நீங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கார்பன் எடுத்துக்கோங்க, இந்த கார்பனுக்கு ஏபிசிடி போடுங்க. ஏபிசிடி போடுறதுக்கு நான் ஐடியா கொடுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பன் எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த குரூப் தான் ஏ நமக்கு. அடுத்தது பி யார் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மேல COOH இருக்குது, கீழே என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கார்பன் CHOH COOH இருக்குது. அடுத்து ரெண்டு பக்கம் O இருக்குது, அடுத்து ஒண்ணு COOH இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம், இவங்களுக்கு தான் B கொடுக்கணும், இது C ஆயிடும், இது D. அது மாதிரி போட்டு இந்த கார்பனுக்கு நீங்க கான்ஃபிகரேஷன் கால்குலேட் பண்ணணும். அடுத்து இந்த கார்பனுக்கு கால்குலேட் பண்ணணும். இந்த கார்பனுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம், இது A, இது B, இது C வச்சுக்கணும், இது D. இது கால்குலேட் பண்ணுங்க என்ன கான்ஃபிகரேஷன் வருதுன்னு பாருங்க. அப்புறம் இந்த கேஸ்லயும் பண்ணுங்க என்ன கான்ஃபிகரேஷன் வருதுன்னு பாருங்க. இங்கேயும் மேல ஒண்ணு இதுக்கு ரெண்டு கால்குலேட் பண்ணுங்க. இந்த கார்பனுக்கு கான்ஃபிகரேஷன் கால்குலேட் பண்ணுங்க, இந்த கார்பனுக்கும் கான்ஃபிகரேஷன் வந்து கால்குலேட் பண்ணுங்க. சூப்பரா வந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து நல்லாவே புரியும். அப்போ இன்னைக்கு லெக்சர்ல நான் உங்களுக்கு என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ்க்கு கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் வர இடம் என்ன அப்படின்னு சொன்னா சார் கேபிட்டல் டி போடுறாங்க சார், ஸ்மால் டி போடுறாங்க சார், கேபிட்டல் எல் போடுறாங்க சார், ஸ்மால் எல் போடுறாங்க சார், பிளஸ்ன்னு போடுறாங்க சார், மைனஸ்ன்னு போடுறாங்க சார், அப்புறம் வந்து ஆர்னு போடுறாங்க சார், எஸ்ன்னு போடுறாங்க சார் சொல்லி அந்த மாதிரி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு டவுட் வரும். அதுவும் யாருக்கு ரொம்ப வரும்னு சொன்னா இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயோகெமிஸ்ட்ரியில் வந்து இந்த பயோமாலிகுல்ஸ் நிறையவே உண்டு. அந்த கேஸ்லாம் வர்றப்போ நம்ம நிச்சயமா இந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு என்னுடைய லெக்சர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இந்த பேசிக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில வந்து இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் கூடியது நிறைய நல்ல நல்ல புக்கெல்லாம் இருக்குது. அந்த புக் படிங்க இன்னும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவே புரியும். ஓகே, மீண்டும் ஒரு லெக்சர்ல நம்ம அடுத்து சந்திக்கலாம். இப்பொழுதுக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.